ஸோ இப்போ எவ்வளோ இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோன்றது நான் இப்போ உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். இங்கே வந்து 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சீம். ஸோ இங்கேருந்து 1/2 இன்ச் சீம். ஸோ இங்கே வந்து 1.5 இன்ச் சீம். இங்கேயும் அதே மாதிரி சாரி 1/2 இன்ச் சீம். இங்கே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் சீம். எக்ஸ்ட்ராவா 1/2 இன்ச் சீம். நெக்குக்குமே 1/2 இன்ச் சீம். ஸோ இது எல்லாமே நம்ம தையலுக்கு விட்டுருக்கிறதுக்கான சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இங்கே மட்டும் கீழ்பாட்டில் மட்டும் 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விடுறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே டாட் பிடிப்போம், பேக் பார்ட்டில் டாட் பிடிப்போம். அது வந்து 1/2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ நெக்கும் ஆம்கோலும் வரைய போகிறோம். பேக் பார்ட்டுக்கு எப்போவுமே 1.5 இன்ச் வந்து நீங்கள் ஆம்கோல் ரவுண்டுக்கு மார்க் பண்ணுறதுக்கு இந்த 1.5 இன்ச் இந்த ஒன்று, அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் பெரிய கூட இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் தான் 1.5 இன்ச். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு இது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம இங்கே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து சென்டரா ஒரு மார்க். இப்போ இந்த டாட்டையும் இந்த டாட் இந்த மூணையுமே கனெக்ட் பண்ண போறோம். இப்படி உங்கள்கிட்ட ஆம்கோல் ஸ்கேல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கனெக்ட் ஆயிடுச்சா? இங்க வந்து நீங்க எதுவும் பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல நீங்க எதுவும் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இப்போ நெக்கு வித்துலையுமே நம்ம 1/2 இன்ச் தான் விடணும். 1/2 இன்ச்சுக்கு மேல நீங்க 1 இன்ச் இப்படி விட்டு நீங்க மார்க் பண்ணி இப்படி ஒரு இடத்துல கர்வ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்து பேக் நெக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒடுக்கமா வந்துடும். ஸோ 1/2 இன்ச் வச்சிங்கன்னா தான் நல்லா அழகா யூ ஷேப்ல நல்லா அழகா வரும். ஸோ இந்த இடத்துலையுமே ஒரு கர்வ். ஓகேவா? இவ்வளோதான். இதுதான் பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட். இப்போ இங்க டாட் பிடிப்போம் இல்லையா? இந்த டாட் எப்படி பிடிக்கிறதுனா, இந்த ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இது 2.5 இருக்கா, இந்த 2.5ல சென்டர் பாயிண்ட் இருக்கா, சென்டர் பாயிண்ட்